ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போது நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 22,762. ஒரு கேப் டவுன் ஓப்பன் தான் ஆணுச்சு. ஹை போனது 22,825, லோ போனது 22,685. இப்போ மார்க்கெட் க்ளோசிங் வச்சுருந்தது 22,704. இது பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் க்ளோசிங் தான் வச்சுருக்கு. ஏன்னா எஸ்டர்டே க்ளோசிங் 22,888, இன்றைக்கி க்ளோசிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ டவுன் க்ளோசிங் தான் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இமிடியேட் ரெசிடென்ஸாக இருக்க போகிறது 22,700. ஒரு கால் ஆப்ஷன்ஸ் 70, புட் ஆப்ஷன்ஸ் 99, மொத்தமாக 169 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. இது இமிடியேட் ரெசிடென்ஸ் ஒன்றா இருக்க போகிறது 22,777, ரெசிடென்ஸ் 2 22,869. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 22,601, சப்போர்ட் 2 22,531. இப்போது நம்ம ப்ரெடிக்ஷன் படி இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு வரப்போகிறது 22,689. ஸோ மார்க்கெட் 22,689க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டா என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்? மார்க்கெட்டோட ஓப்பன் தான். ஓப்பன் ரொம்ப முக்கியம். ஓப்பன்லேருந்து அப் ஆர் டவுன் பார்த்து நீங்கள் ஸ்டடி பண்ணி ட்ரேட் எடுங்க. ஏன்னா மார்க்கெட் வால்டைல் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இன்றைக்கி டவுன் தான், கொஞ்சம் சைட்வேஸ் போயிட்டு டவுன், ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும்தான் டவுன் வந்தது. அப்போல்லாம் ஃபுல்லாக சைட்வேஸ் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ரொம்பவும் கான்சியஸாக இருங்க. லோயர் எண்ட்லேருந்து அப்பர் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லோயர் எண்ட்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.